திரௌபதி படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவரை வந்து தெளிவாக நீங்கள் அடையாளப்படுத்திருந்தீங்க. இதை மாதிரி இதில் நீங்கள் வந்து அப்புறம் வந்து வேறு சுத்தமாக 2-3 குறியீடு வச்சுட்டே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. இங்கே அந்த தப்பை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கீங்களா, அப்படி தப்பு பண்ணாமல் விட்டீங்களா? இங்கே நீங்கள் 2025 நடந்த சம்பவம் வேறு வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல திரௌபதி படத்தில் ஒரு அரசியல் தலைவர் குறியீடாக வச்சது நான் வந்து மறுத்துக்கிறேன்னு, நான் அப்படி செய்யலை. பார்க்குறக்கு அவர் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்படி செய்யணுன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவேனே. நான் வந்து ருத்ரதாண்டவத்தில் அப்படி வச்சேன். ருத்ரதாண்டவத்தில் அவராகவே வச்சேன். ஆனால் அந்த மக்களுக்கு அவர் நல்லது செய்ய வருவார், அதனால் வச்சேன். அப்படின்னு நம்மளை ஒத்துக்க மாட்டுறாங்க, நல்லதாக காட்டினா கூட. திரௌபதி படத்தில் நடந்தது வந்து நான் ஒரு 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 கேரக்டர் மைண்டில் வச்சுட்டு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிட்டேன். அதான் இப்போது மோடி ஐயா பண்ண சம்பவம் மாதிரி. அன்லக்கிலி அந்த தலைவர் வந்து அந்த படம் ரிலீஸ் டைமில் ஃபுல்லாக போட்ட காஸ்டியூம் எல்லாமே அந்த மாதிரி. அது வரைக்கும் அவங்க வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டு எந்த மேடையிலுமே ஏறினதே இல்லை. என் படம் ரிலீஸ்க்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் அந்த படத்தில் யூஸ் பண்ண அதே பிளைன் ஷர்ட் மாதிரியே போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு 4 மேடையில் ஏறினேன். கோயின்சிடென்ஷியலாக நடந்துச்சு. அது வந்து நான் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் படத்தோட ப்ரொமோஷனுக்கு பல தலைவர் உழைக்கிறாங்க போல தெரியுது. ஆனால் அது சொசைட்டியில் சுற்றியே கதை தேடுறதால இப்படி நான் மாட்டிக்கிறேன். அதை நம்ம எவ்வளோ சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது. நீங்களுமே இப்போ நம்ப மாட்டீங்க. நான் வந்து ஒரு அட்வொகேட்டு, ஒரு மாவட்ட தலைவர்ன்ற லெவலில் தான் நான் திரௌபதியில் அந்த கேரக்டர் கொண்டு வந்தேன். நீங்கள் சொல்கிற அந்த அரசியல் தலைவர் இருக்கிற கட்சிக்கும் நான் படத்தில் காட்டின அந்த 2 பேருக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த 2 பேர் பண்ண சம்பவம். நீங்கள் அந்த ராயபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 4 அட்வொகேட் தான் அந்த 32 கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த 4 அட்வொகேட் எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் எந்த கட்சின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ படமாக மக்களாக கொண்டாடினது வேறு. சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டீங்களே எல்லாத்தையும். இன்னும் யாருமே கண்டுபிடிச்சி சொல்லலையே. நானும் 4 வருஷமாக சொல்லியிருக்கேன், யாராவது கண்டுபிடிங்கன்னு சொல்ல மாட்டீங்களே. அது யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னா இது தெளிவு கிடைக்கும். மக்கள் வந்து அதை வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்க பாதிப்போட வெளிப்பாடை திரௌபதியை கொண்டாடி அவங்க தீர்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன்.